ஐஷுவோட லவ் ஸ்டோரியை பார்க்க வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கு தான் ஒரு நோட்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த கதையில் ஹீரோயின் அவங்களோட காதல் கதையை ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறாங்க. ஆனால் கதையை நல்லா புரிஞ்சுக்க ஹீரோவோட வியூவும் வேணும்ல. அதுக்கு தான் இந்த கதையை ஹீரோட வியூவில் இருந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். கதையோட உணர்வுகளை ரசித்து பார்த்து மகிழுங்க. சாப்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாம்மா, இன்றைக்கும் அதே கோயில் தான். அம்மா, நீங்கள் எப்போ வருவீங்க? உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. சி, போங்க. இதோ ஆரம்பிச்சிச்சு. நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன்னு இதையே சலிக்காம எப்படி தான் பேசுகிறாளுங்களோ. ஏய், லவ் ஸ்கூல்லாம் சலிப்பே வராதுடி. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசணும், ரொம்ப நேரம் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஏது ஏது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி பேசுகிறீங்க. எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கா என்ன? ஏய் ஏய், ஒன்றை தாண்டி. சொல்லுடி சொல்லுடி. என்னடி திரும்ப கனவா? ஆனால் ஜெய்ஹிந்த் படத்தில் வர கவுண்டமணியை விட அதிகமாக கனவு காண்ற. இதெல்லாம் நல்லதுக்குல உனக்கு. ஏய் போடி. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி. செமஸ்டர் லீவ் கூட என்ஜாய் பண்ணாமல் கேம்ப் வந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலான்னு உங்களை நம்பி வந்த பார்த்தியா? என்னதான் சொல்லணும். ஒருத்தி என்னென்ன ஃபோனே கதின்னு கிடக்கிறா, இவன் என்னென்ன கனவு உலகத்துக்கு போயிடுறா. இவங்களெல்லாம் நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஐயா அப்துல் கலாம் ஐயா, கனவு காண சொன்னா இவளுக்கு என்ன பண்ணுறாளுங்க பாருங்க. ஏய் போடி, உனக்கும் எங்களை மாதிரி ஃபீலிங்ஸ் வந்தால் தான் தெரியும். என்னதே ஃபீலிங்ஸா? அவளாவது யாருன்னு தெரிஞ்சு ஃபீலிங்ஸை காட்டுறா. நீ யாருன்னே தெரியாம சினிமாவில் பார்த்த கேரக்டரை யோசிச்சு வச்சுக்கிட்டு ஃபீலிங்ஸ்ன்ற. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இல்ல, உங்களுக்கு வேணா அது சினிமா கேரக்டரா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மை. நீயே சொல்லு, நான் ஏன் அந்த படத்தை போய் அன்னைக்கு பார்க்கணும்? எனக்கு ஏன் அப்படிலாம் தோணணும்? இந்த பிரபஞ்சம் என்கிட்ட எதையோ சொல்லுதுடி. அதை தான் நான் கேட்டிருக்கேன், நான் புரிஞ்சிருக்கேன். எனக்கு தெரியும், கண்டிப்பா என் பிராணநாதனை நான் பார்ப்பேன். இவ சரியான பைத்தியம் இல்ல, சரியே ஆவாத பைத்தியம். ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஆமா, இந்த ஊர்மி எப்பதான் முடிப்பா? இவ பண்றதெல்லாம் அந்த கோழி கண்ணில மாட்டிச்சு சோழி முடிஞ்சது. ஒண்ணுக்கு ரெண்டா மேம் கிட்ட போட்டு கொடுப்பா, தேவையில்லாத வேலை பார்க்கறா. விடுடி, அதெல்லாம் அவ பாத்துக்குவா. ஆமா, பிரியா எங்க ரொம்ப நேரமா ஆளக்கானோம்? அவளா? நம்மளாவது பரவாயில்ல, விளக்க தான் க்ளீன் பண்ண விட்டாங்க. அவ பாவம் மாட்டு தழுவத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. என்னடி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணுன்னு சொல்லி அந்த கோழி கிட்ட போய் மாட்டிக்கிட்டாளா? பாவண்டி அவ. நம்மளாவது இந்த வேலை செஞ்சு பழக்கம் இருக்கு, அவளுக்கு எந்த வேலை செஞ்சு பழக்கமே இல்லையே. என்ன பண்றாலோ தெரியல. படட்டும் விடு, அப்பவே கூப்பிட்டேன் எங்க கூட வந்துடுன்னு. அவதான் எனக்கு இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போய் செடியெல்லாம் கட் பண்ண போறேன்னு சொன்னா. கடைசியில மாட்டு தழுவத்துல விட்டுட்டாங்க. சரி சரி, சீக்கிரமா இந்த வேலையை முடிப்போம். பூஜை ரூம்ல வேற பெரிய விளக்கு இருக்கா, அதையும் நம்ம தான் க்ளீன் பண்ணணுமா? என்னது பெரிய விளக்கா? அதையும் நம்ம தான் க்ளீன் பண்ணணுமா? யார் சொன்னா உனக்கு? பூஜை விளக்கெல்லாம் க்ளீன் பண்றதுனால அந்த பெரிய விளக்கும் நம்ம தான் க்ளீன் பண்ணணும்னு மேம் சொன்னாங்களாம். அப்படின்னு அந்த கோழி தான் வந்து சொல்லிட்டு போனா, கவனிக்கலையே நீ? என்னடி அது? இந்த ஜாக்லின் மேம்க்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? எல்லா வேலையும் நமக்கே கொடுக்குறாங்க, சும்மா சுத்திட்டு இருக்க அந்த கோழியை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏய், தெரிஞ்ச விஷயம் தானே, இப்ப எதுக்கு கோவப்படுற? அவ அவங்க பின்னாடியே கூட பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கா, அதனாலதான் அவளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரடி. சர்வீஸ் பண்ற இடத்துல பாலிடிக்ஸ் பண்றாளா? இருக்கு ஒரு நாள் அந்த மேமுக்கு கோழிக்கும் இருக்கு. நீ பொறுமையா விளக்கு. இன்னைக்கு ஃபுல்லா இந்த விளக்க தான் விளக்கணும் நம்ம. சரிங்க. இவ ஒருத்தி திருட்டு போன பேசிக்கிட்டு இவ்வளவு சத்தமா சிரிக்கிறா பாரு. எங்கன்னா அந்த கோழி கண்ணில மாட்டுறதுக்கு. என்னடா பண்றீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏ ஊர்மி, கோழி வந்துட்டாடி. ஐயோ, என்னடா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க? ஊர்மி எங்க? இங்க தான் இருக்கும் கோழி. கோழி இங்க என்னடி பண்ற வேலையை செய்யாம? அவ வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா, நீ தான் எந்த வேலையும் செய்யாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்க. என்னது, எந்த வேலையும் செய்யலையா? உனக்கு தெரியுமா? மேம்கிட்ட போய் கேட்டு பாரு நான் எவ்வளவு வேலை செஞ்சேன்னு. சும்மா 4 விளக்க தேய்ச்சிட்டு ரொம்ப சீன் போடாத. என்னது 4 விளக்கா? உன் கண்ணு என்ன குருடா? இங்க பாரு எவ்வளவு விளக்கு இருக்குது. இதெல்லாம் நாங்க தான் க்ளீன் பண்ணணும். ஐயா, சொகுசா உட்காந்துக்கிட்டு தானே க்ளீன் பண்ற. மத்தவங்கள மாதிரி மாட்டு தொழுவத்தையும் தோட்டத்தையும் பெருக்கிட்டா இருக்கிற. கோயில சுத்தி ஒட்டடி அடிக்கிறாங்க, அவங்களெல்லாம் என்ன சொல்லுவேன்? கோழி ஏன் இப்படிலாம் சொல்ற? இந்த விளக்கெல்லாம் எவ்வளவு என்ன பிசுக்கா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் எந்த வருஷம் க்ளீன் பண்ணாங்கன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு தேய்க்கவே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சீக்கிரமா அதை முடிச்சிட்டு அந்த பெரிய விளக்கையும் போய் நீங்க தான் க்ளீன் பண்ணணும். இன்னைக்கான ஒர்க் அதுதான் உங்களுக்கு. என்ன பெரிய பண்ணையாரம்மா மாதிரி சவுண்ட் விடுற? இங்க சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கோம், உனக்கு வேலை செய்ய வரல. பாருடி இவள. பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேம் பெரிய விளக்கு க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க, அதை தான் கேட்க வந்தேன். சரி சரி குழலி, கோவப்படாத. பின்ன என்னடி, மேம் சொன்னதை தானே வந்து சொன்னேன், என்கிட்ட கோவப்படுறா? ஏய், ரெண்டு சின்ன பொண்ணுங்கடி, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாளுங்க. விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாரே நீ? எல்லா வேலையும் பாப்பியா? நீயே போன். இந்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. குழலி இப்போ நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு அந்த வேலைக்கும் க்ளீன் பண்ணி கொடுத்துறோம், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் டி. எனக்கு ஓமேலாம் கோவம் இல்லை, நான் மட்டும் தான் வேலை செய்யறேன். ரொம்ப சீன் போடுறாங்க பாரு, அவங்கள பார்த்தா தான் கடுப்பா இருக்குது. பாருடி இந்த கோழி முட்டிய, நான் சீன் போடுறேன்னா அவ வேலை செய்யறாளாம். வர ஆத்திரத்துக்கு இவள. அம்மா என்ன என்னாச்சு? அடி பாவி, ஏன்டி என் கையில கீறன? ஐயோ சாரி ஐஸ், சாரி ஐஸ். நான் இந்த விளக்க எடுத்து அது உன் கையில கீறிடுச்சு, சாரி ஐஸ். ஏன் ரத்தம் வருதுடி? துணியை போட்டு மூடுங்க. என்ன இவ்வளவு ரத்தம் வருது? அம்மா. ஆமாமா, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நாளையோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இந்த காலத்து பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா தான் இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பொறுப்பான பிள்ளைங்களும் இருக்கு.
சரிங்க மேடம், நான் ஒரு 4 மணிக்கு வந்து சுத்தம் பண்ண பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிடுறேன். இல்லைங்கய்யா, ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அப்பதான் பொருள் எடுத்து வச்சுட்டு நாங்களும் ஒரு 4 4:30 கிளம்ப முடியும். ஏன்னா நாங்க யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்டல்ல தான் கேம்ப் போட்டிருக்கோம். அவ்வளவு தூரம் போகணும் இல்லையா? எல்லாம் பொம்பளை பசங்களா இருக்கு. நேரத்துக்கு போகணும் பாருங்க. ஆமாமா, அதுவும் சரிதான். அப்ப நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். இப்ப போயிட்டு வரேன் மேடம். சரிங்கய்யா. மேம், ஐஸ் கையில ரத்தம் வருது. ரத்தம் வருது மேம், ஐஸ் கையில ரத்தம் வருது. மேம், ஐஸ் கையில ரத்தம், ரத்தம் மேம். ஏய், குழலி, யாருக்கு என்னாச்சு தெளிவா சொல்லு. மேம், மேம் இந்த இந்து இருக்கல்ல, என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஐஸ்வர்யா கையில ஒரு விளக்கு எடுத்து கிழிச்சு விட்டா மேம். என்னடி சொல்ற? இந்த ஏன் இப்படி பண்ணா? அது வந்து அவ வேலையே செய்யல மேம். நான் போய் சொல்லிட்டு இருந்தேன். என் மேல இருக்கிற கோவத்துல ஒரு விளக்கு எடுத்து அப்படியே கையில கிழிச்சிட்டா மேம். என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க வரப்போ? அது வந்து அது வர பாருங்க மேம். இந்து, ஏன் இப்படி பண்ண? இப்ப அவங்க வீட்ல இருந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? மேம், வேணும்னே பண்ணல மேம். தெரியாம பட்டுடுச்சு. சாரி மேம். சாரியா? சாரி சொன்னா எல்லாம் சரியாடுமா? ரத்தத்தை பாரு எப்படி ஊத்துது. பார்க்கவே படபடப்பா இருக்கு. போ, எதிர்க்க தான் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிடல் இருக்கு. அங்க போங்க. நான் செல்ல மேம் சொல்லிட்டு வரேன். என்னடி சொன்னாங்க? இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குதுடி. ஐசே, சொன்னதும் பயந்துடாத. 2 தையல் போடணும்னு சொல்லியிருக்காங்க. என்னது? 2 தையலா? அம்மா, எனக்கு பயமா இருக்குதே. 5 ரூபாய் பேண்டேட் ஓட்டினாலே சரியா போயிடும்டி. இதெல்லாம் வேணாம், வாங்கடி போயிடலாம். யார் அது? என்ன மாதிரி இவ்வளவு சத்தமா இருக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல. ஐசு, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. ஏய், காயம் ஆழமா இருக்குடி. அதனாலதான் தையல் போட சொல்லியிருக்காங்க. இல்லன்னா பேண்டேட் வாங்கி ஓட்ட எனக்கு தெரியாதா? ஆமா ஐசு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடி. நீ அழுத பார்த்தாலே எனக்கு அழுகையா வருது. ஏம்மா தாயே, நீ வேற ஆரம்பிக்காத. இவளை சமாதானப்படுத்துறது பெரிய விஷயமா இருக்கு. சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர், மயக்க மருந்து ஏதாவது கொடுத்து தையல் போடுங்க. என்னால வலியெல்லாம் தாங்க முடியாது. அட என்னம்மா நீ 2 தையலுக்கு போய் இப்படி அழுவுற? சின்ன குழந்தைங்களே பரவாயில்ல போல இருக்கே. இதுக்கெல்லாம் மயக்க மருந்து கொடுக்க கூடாதுமா. என்ன பொண்ணுமா நீ? இந்த வலிக்கு எப்படி அழுவுறியே? வாழ்க்கையில நீ எவ்வளவு வலியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஐயோ, என்ன பண்ண போதும். நான் போய் டாக்டரை கூட்டு வரேன். என்னடி அவங்க ஏதோ சொல்லி பயமுறுத்துறாங்க? ஏன் அவங்க பொதுவா சொல்லிட்டு போறாங்கடி? ஒண்ணு எதுவுமே சொல்லல. இதுக்கெல்லாம் சேர்த்து அழுது தொலைக்காத. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், வாங்க சிஸ்டர். மேம், ஸ்டிச்சஸ்க்கு ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. ஸ்டிச்சஸா? இந்த நேரத்துலயா? யார் அட்டெண்ட் பண்ணது? ரேஷ்மி மேம் அட்டெண்ட் பண்ணாங்க. அவங்க உங்க யூனிட் தான் மேம். பேஷண்ட் எமர்ஜென்சில தானே வந்தாங்க. அப்ப யார் வேணா பண்ணலாம். நீங்க போய் அபிசார் கிட்ட சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கு. நான் அதை பார்க்கணும். ஓகே மேம். இந்த மேம் ஒருத்தங்க எந்த வேலை சொன்னாலும் அடுத்தவங்க தலையில போறது. இப்போ அவர்கிட்ட போய் சொன்னா அவர் என்ன சொல்ல போறாரோ? இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதே பெரிய பாடா இருக்கு எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சிஸ்டர், வாங்க. சார், ஒரு பேஷண்ட் ஸ்டிச்சஸ்க்காக வெயிட் பண்றாங்க. என்ன சிஸ்டர், இப்பதானே என் டியூட்டியை முடிச்சிட்டு வந்தேன். மறுபடியும் என்ன கூப்பிடுறீங்க? அது வந்து சார், ரேஷ்மி மேம் தான் எமர்ஜென்சில அட்டெண்ட் பண்ணாங்க. நான் சுவாதி மேம் கிட்ட போய் சொன்னேன். உங்களுக்கு ஏதோ அசைன்மெண்ட் இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாங்க. எனக்கும் அசைன்மெண்ட் இருக்கு. நானும் அதை பார்க்கணும். எல்லா பேஷண்ட்டும் இப்பதான் முடிச்சிட்டு வந்தேன். மறுபடியும் வந்து கூப்பிடுறீங்க? அபி, இப்போ எதுக்கு கோவப்படுற? இல்ல ஜானு, நானும் பாக்குறேன். இந்த சுவாதி ரொம்ப ஓவரா பண்றா. அவ பார்க்க வேண்டிய ஒர்க்கெல்லாம் என்கிட்ட கொடுக்குறா. அவளை பத்தி தான் நம்மளுக்கு தெரியும்ல. நம்மள டாக்டர்ஸ். இதுக்குலாம் இவ்வளவு ரியாக்ட் பண்ணவே கூடாது. அதுக்காக எவ்வளவு பிரஷர் தான் நானும் தாங்குறது. அபி, கூல். We took this job to serve people. So we should be ready to help anytime. என்ன ஜானு, நீயுமா? அபி, நீ போய் பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணு. நான் இந்த அசைன்மெண்ட்டை பாத்துக்கறேன். சிஸ்டர், நீங்க போய் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெடி பண்ணி வைங்க. அபி சார் வருவாங்க. ஓகே மேம். எப்பா, என்ன இந்த அபி சார் இன்னைக்கு இப்படி கத்துறாரு? என்ன பண்றது? நல்லவர் தான். இந்த சுவாதி மேம் எங்க வந்தாலும் பிரச்சனை தானே வரும். இந்த மாசம் முழுக்க இந்த மேம் இங்க தான் இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறணும்? ஏமா, டாக்டர் வராங்க. இந்த நேரத்துல சத்தம் போடாத, அமைதியா இரு. வந்தா அப்புறம் என்னதான் திட்டுவாங்க. என்னது, டாக்டர் வராங்களா? பெரிய டாக்டர் தானே? எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா? இதுக்கு முன்னாடி தையல் போட்டுருக்காங்களா? எத்தனை தையல் போட்டுருக்காங்க? அவங்களும் உயிரோட இருக்காங்களா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து போறாங்க. அவங்க தையல் போட தெரியாம போட்டு எனக்கு கையே இல்லாம ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருக்கிறது 2 கை. நான் மட்டும் கை இல்லாம வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயே, இப்படி ஓவரா திங்க் பண்ணனா உடம்புக்கு ஆகாது. எனக்கு போடுற 2 தையலுக்கு சீஃப் டாக்டரை கூப்பிட முடியும். அதெல்லாம் நல்ல டாக்டர் தான் வராங்க. கொஞ்சம் அமைதியா இரு. சத்தம் போட்டு என்ன திட்டு வாங்க வைக்காத. என்னடி ஒருமை இவங்க எப்படி திட்டிட்டு போறாங்க? எல்லாமே என்னாலதான். சாரிடி ஐசு, அவ மேல இருக்கிற கோவத்துல உன் கையை பிடிச்சி கீறிட்ட. இந்து, நீ கொஞ்சம் அமைதியா இருக்க. இப்ப அதெல்லாம் பேசணுமா? ஐசு, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே கோவம் வருது. அவங்களுக்கு வராதா? கொஞ்சம் பொறுத்துக்கடி. கோவம் வரும்டி, கோவம் வரும் உனக்கு. என் நிலைமையில இருந்தா தான் உனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீங்க 2 பேரும் தான் பொறுப்பு. சிஸ்டர், எல்லாம் ரெடியா இருக்கா? ஐயோ, டாக்டர் வந்துட்டாங்க. நான் கண்ணை மூடிக்கிறேன். என்ன விட்டு எங்கேயும் போயிடாதீங்கடி. எஸ் சார், எல்லாம் ரெடியா இருக்கு. பேஷண்ட் யாரு? இத்தனை பேர் இருக்காங்க. இவங்க தான் சார். மிஞ்சை பூ போல் கொய்தவரே, என்ன இப்படி நிக்கிறாரு? டாக்டர் தானா? சார், சார்.
இவங்க தான் பேஷண்டா? ஆமா சார், இவதான். கடவுளே காப்பாத்துங்க. முருகா 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 முருகா. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு வலிக்காத மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போட்டு விடுறேன். வலிக்காமவா? யாரவனோ அவனோ யாரவனோ அவனோ யாரவனோ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்வளவு அழகாத பாத்தியா? எங்க சார் எவ்வளவு அழகா வலிக்காம ஸ்டிச்சஸ் போட்டாரு. இந்த டாக்டர் ஓகேவா உனக்கு? ஓகே ஓகே ஓகேம்மா, வெளியில போய் உட்காந்துக்கோ. டேப்லெட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போங்க. என்னடி நடக்குதுங்க? ஏய் ஏய் ஐஸ்வர்யா, கத்தாதடி. நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட். நான் ரொம்ப நேரமா இவகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு ரிப்ளையும் இல்ல. இப்படியே இழுச்சுக்கிட்டே இருக்கா. என்னடி சொல்ற? ஆமாண்டி, கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே கனவு லோகத்துக்கு போயிட்டா. என்னது? கனவு லோகத்துக்கு போயிட்டாளா? அந்த மாதிரி கூட போக முடியுமா? என்னடி சொல்ற? இப்படிதான் ஒரு கேரக்டர் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அந்த ஆராய்ச்சியெல்லாம் இப்ப வேணாண்டி. வா முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம். இவ ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கா. முடிஞ்சது, அவ்வளவுதான். இதுக்கு போய் இந்த அபி பையன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான். அண்ணா கோவப்படும் போதுதான் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. அதுதானே எனக்கு பிடிக்கும். அபி, அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டா? என்ன இவன் அசைன்மெண்ட் முடிக்கலன்னு தானே கோவப்பட்டான். இப்ப முடிச்சிட்டேன்னு சொல்ற, கண்டுக்காம போறான். என்னாச்சு இவனுக்கு? அபி 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 கொஞ்சம் நில்லு. அபி அபி. ஆ என்ன ஜானு, என்ன இங்க நிக்கிற? வாட் ஆர் யூ கிட்டிங் மீ? ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? நீ அசைன்மெண்ட் முடிக்கலன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உனக்காக அதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அது ஞாபகம் இருக்கா? இப்போ நீ என்ன கிராஸ் பண்ணும்போது நான் உன்னை சொன்னேனே, என்னன்னு காதுல விழுந்ததா? ஜானு, எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, வினோத் எங்க? ஹேய், ஆர் யூ சீரியஸ்? இப்போ வினோத் எங்கன்றது தான் உனக்கு முக்கியமா? ஐயோ ஜானு, ப்ளீஸ், நான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுறேன். இப்போ வினோத் எங்க போயிருக்கான்னு மட்டும் சொல்ல. அவன் பிளட் பேங்க் வரைக்கும் போயிருக்கான். தேங்க்ஸ் ஜானு, நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். What's wrong with him? Why is he bigger like this? Something is going on. I'll find it soon. ஏய் ஐஸ்வர்யா, ஏய். என்னடி? என்னாச்சு உனக்கு? எனக்கா? ஒண்ணும் இல்லையே. இல்ல, நீ ஒரு மாதிரியா இருக்க. ஏதோ ஈனி இழுச்சுக்கிட்டே இருக்க. நீ இப்படிலாம் இருக்கவே மாட்ட. ஏண்டி, நான்லாம் சிரிக்கவே கூடாதா? சிரிக்கிறது ஒரு பிரச்சனை உனக்கு இப்போ? நீ சிரிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா இந்த நேரத்துல சிரிக்கிறியே, அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடி சொல்ற? நேரம் காலெல்லாம் பார்த்து தான் சிரிக்கணுமா என்ன? அப்படி சொல்லல. நீ அந்த டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்ட. சரி, நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அடிப்பட்டதுக்கு தையல் போடுறது நினைச்சு எப்படிலாம் பயந்துட்டு இருந்தேன். நீ அழுததை பார்த்து நாங்களே பயந்துட்டோம். அதை விட உங்க அம்மாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்னன்னா அந்த டாக்டர் பார்த்ததும் அப்படியே ஆளே மாறிட்ட. அவ்வளவு நேரம் பயந்து அழுதுகிட்டு இருந்த நீ அவரை பார்த்ததும் சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஈனி இடிச்சுக்கிட்டே இருக்க. அது எப்படி ஒருத்தங்களை பார்த்ததும் வலியெல்லாம் இல்லாம போயிடுமா? என்ன சொல்லு, இதுக்கு என்னதான் அர்த்தம் சொல்லு. உரிமி, ஓவரா திங்க் பண்ணாதடி. அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு தொல்லை பண்ணாத ப்ளீஸ். இந்த மொமெண்ட் என்ன ஃபீல் பண்ண விடு. என்னடி இவ இப்படி பேசுறா? எனக்கே ஒண்ணும் புரியலடி. இவளுக்கு கையில தான் அடிபட்டுச்சு, ஆனா மண்டையில அடிபட்ட மாதிரி நடந்துக்கிறா. பாரு பாரு, எதுக்கு இப்ப சிரிக்கிறா? என்னடி இவ? ஆமா, மேம் எங்க போனாங்க? வரேன்னு சொன்னாங்க, ஆளே காணோம். அதாண்டி எனக்கும் தெரியல. போங்க, பின்னாடியே வரேன்னு தானே சொன்னாங்க. இது வரைக்கும் யாரையும் காணோம். இப்ப என்னடி பண்றது? பேசாம இவளை வீட்டுக்கு அனுப்பிடலாமா? நம்மளும் கேம்ப்லாம் வேணும்னு போயிடலாம். லூசாடி நீ, இந்த நேரத்துல எப்படி இவளை வீட்டுக்கு அனுப்புறது? வீட்டுக்கு போனா மட்டும் அவ சும்மா இருப்பாளா? இதே மாதிரி தான் ஈனி இழுச்சுட்டே இருப்பா. அப்புறம் கையில வேற 2 தையல் போட்டுருக்கு. இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன ஒழிச்சு கட்டிடுவாங்க. இல்லடி, இவளை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியல. நம்ம பேசாம அவங்க வீட்டுக்கு அனுப்புறது தான் நல்லதுன்னு தோணுது. நானே அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன், என்னாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு. ஐயோ, நீ வேற கடு படிக்காத இந்தோ. அவங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது. கேம்ப் அனுப்புறதுலாம் அவங்களுக்கு விருப்பமே இல்ல. நான் தான் ஏதேதோ சொல்லி பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லி கூட்டு வந்தேன். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா மட்டும் அவங்க விட்டுருவாங்களா? அதெல்லாம் சரி வராதுடி. இது வெறும் 2 தையல் தான். அதை 3 நாள் பிரிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காங்களே. நமக்கு 15 டேஸ் கேம்ப் இருக்கு, அதுக்குள்ள அது பிரிச்சிடலாம். போகும்போது அவ பேண்டேட் போட்டு சின்ன காய மாதிரி தான் தெரியும், ஒன்றும் பெருசா இருக்காது. நீ என்ன சொல்ற? எனக்கு அடிப்பட்டது கூட பிரச்சனை இல்லடி, ஆனா இவன் இந்த மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறது தான் பார்க்கவே பயமா இருக்கு. அதெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடுவாடி. வா போய் மேம பாப்போம், அவங்க வேற என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. சரிடி. டேய் மச்சான், ஏய் பேஷண்ட் இருக்காங்கடா. ஓ சாரி மச்சான், சாரி வினோத், நான் வெளியே வெயிட் பண்றேன், கொஞ்சம் வரியா? அர்ஜென்ட்டா.
ம் சரிடா. என்னாச்சு இவனுக்கு? என்ன அபி? என்ன அர்ஜென்ட்? பேஷண்ட் இருக்கும்போதே உள்ள வந்துட்ட? மச்சான், என்னாச்சு திரும்ப இன்னைக்கு? நான் வந்து டேய் டேய் ரிலாக்ஸ்டா. என்ன ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க? ஆமாண்டா மச்சான், இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நடந்திருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளுடா. போதும் போதும்டா, விஷயத்த சொல்லு. டேய், அந்த பொண்ணு இன்னைக்கு பார்த்தேன்டா. யாரு? எந்த பொண்ணு? டேய், அதான்டா அன்னைக்கு கோயில்ல பார்த்தேன்னு சொன்னல. எது? அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தேன், 2 கண்ணை பார்த்தேன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, அவளா? ஆமாண்டா மச்சான், கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. எப்படிடா மறக்க முடியும்? நீ தான் பொண்ணை பார்த்தேன் கண்ணை பார்த்தேன்னு சொல்லி என் உயிரை எடுத்து கொட்டிக்கிட்டியே. ஏ என்னடா போடா. ஆனா ஒண்ணுடா, இந்த தடவை கண்ணை மட்டும் பார்க்கல, கையவே பிடிச்சிட்ட. ஆ என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த பொண்ணுக்கு கையில ஏதோ அடிபட்டது. நான் தான் ஸ்டிச்சஸ்லாம் போட்டேன். பலையாளுடா நீ. அப்ப பேசி இந்நேரம் உன் லவ சொல்லியிருப்ப. இல்ல வினோத்து, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசவே இல்ல. ஏன்டா ஏன் பேசல? அன்னைக்கு எங்களை அவ்வளோ பாடுபடுத்தினியடா. இன்னைக்கு அந்த பொண்ணே நேர்ல வந்திருக்கு, எதுவுமே பேசலையா? என்னடா நீ? சரி, முதல்ல அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு. நானே போய் அவகிட்ட பேசுறேன் உனக்காக. அதுக்கு தாண்டா மச்சான் உன்னை தேடி வந்தேன். இது ஏதோ ஃப்ரெண்டாச்சு ஆறுதலா சொல்லுன்னு பார்த்தா உண்மையில அதுக்கு தான் வந்தியா? ஆமாண்டா மச்சான், அப்புறம் உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? ஆனா உடனே இதை சொல்லிடு, உன்னை விட்டா யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு. ஆமா, பொண்ணுங்க கிட்ட பேசுறதுல என்னை விட நீ தானடா எக்ஸ்பர்ட். டேய் அது வேறடா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசுறதுல ஒரு விஷயமே இல்ல. ஆனா இது வேற இல்ல. என்ன வேற? எல்லாம் ஒண்ணு தானடா, இவனும் பொண்ணு தானே. டேய் கடுப்படிக்காதடா, வாடா. எனக்கு தனியா பேச ஒரு மாதிரியா இருக்கு, நீ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, ஆர்வத்துல எல்லாரும் இப்படி தானடா இருப்பீங்க. பொண்ணு மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்டை கட்டி விட்டுருவீங்க. அது 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 உலக வழக்கம்டா மச்சான். நல்ல தெளிவா தாண்டா இருக்க, நீ படிச்சுக்குவ. வா போவோம். எங்கடா யாரையும் காணோம்? இங்க தானே மச்சான் இருந்தா. நான் கூட ஒரு ஹாஃப் அன் வெயிட் பண்ண சொன்னேன். எங்க போனா? சிஸ்டர், சொல்லுங்க சார். இந்த ஒரு பேஷண்ட் சூட் இல்ல கையை. என்ன சார் புரியல? அது ஒண்ணும் இல்ல சிஸ்டர். அபி சார் இங்க ஒரு பேஷண்ட்டை வெயிட் பண்ண சொன்னாங்க. அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? இவங்க யாரை சொல்கிறாங்க? சார் வெறும் பேஷண்ட்டுன்னு சொன்னால் எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்கள் யாரை தேடுறீங்கன்னு தெரியலையே. அபி, அவ பேர் என்னடா? மறந்துட்டேன்டா. அவ பேர் ஐஸ்வர்யா, வயசு 20. வழியாதடா, பேரை மட்டும் சொல்லு போதும். சிஸ்டர், பேஷண்ட் பேரு ஐஸ்வர்யா. யாரு? ஆ ஆ, அந்த 3 காலேஜ் பொண்ணுங்க வந்தாங்களே, அவங்க சொல்கிறீங்களா? ஆமா ஆமா ஆமா, அவங்கதான். ஏய் அடக்கி வாசிடா. அவங்க அப்பவே போயிட்டாங்களே சார். போயிட்டாங்களா? அது எப்படி போவாங்க? நான் உங்களுக்கு வெயிட் பண்ண சொன்னேன்ல. அவங்களுக்கு இன்னும் நான் டிடி இன்ஜெக்ஷன் கூட போடல. அது வந்து சார், நீங்கள் 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 தான் சார் டேப்லெட்லாம் கொடுத்தீங்க. அப்பவே இன்ஜெக்ஷன் போட்டிருப்பீங்கன்னு நினச்சேன், அதான் அனுப்பி விட்டேன் சார். என்ன சிஸ்டர், நீங்க இவ்வளவு அலட்சியமா பதில் சொல்றீங்க? அந்த பொண்ணு ஸ்டிச்சஸ்க்கே அவ்வளவு அழுதுனால தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இன்ஜெக்ஷன் போடலாம்னு சொன்னேன். அதுக்குள்ள நீங்களா ஒரு முடிவு பண்ணி அந்த பொண்ணு அனுப்பி வச்சிருக்கீங்க. இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணாம அந்த பொண்ணுக்கு செப்டிக் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? சாரி சார், எனக்கு தெரியாது சார். என்ன சிஸ்டர்? அபி, அமைதியா இரு. சிஸ்டர், நீங்க போய் அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் எடுத்துட்டாங்களா? ஓகே சார். என்னடா மச்சான் இந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க? ஏய் ஃப்ரீயா விடுடா. அவங்க என்ன வேணும்னா பண்ணாங்க? இப்படிலாம் நடக்கணும்னு இருக்கு. கவலைப்படாத, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இல்லடா, 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவளை. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை அந்த கோயிலுக்கு போனேன், ஒரு தடவை கூட அவளை பார்க்க முடியல. இப்பதான் இன்னைக்கு தான் அவளை பார்த்தேன், மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன்டா. ஏன் மச்சான் மிஸ் பண்ணிட்டேன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படவே கூடாது. அந்த பொண்ணு எமர்ஜென்சில தானே வந்தது. வா, அங்க டீடைல்ஸ் இருக்கும், அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ம் சரிடா, வா போலாம். இல்ல மேம், நீங்க உள்ளே இருங்க, நான் பாத்துக்கறேன். மேம், ஊர்மி எங்க தான் போனீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? மேம், ஐஷுக்கு அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஜாக்கல் மேம் கிட்ட சொல்லி தானே போனேன். அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நாங்க வந்து பாக்கும்போது நீங்க அங்க இல்லையே. குழலி, ஜாக்கல் மேம் கூப்பிடு. எஸ் மேம். ஐஷு எங்கடி போனீங்க? எங்கடி போனீங்க நீங்க? ஏன் இவ்வளவு நேரம்? மேம், கையில காயம் பெருசா இருந்ததுனால ஸ்டிச்சஸ் போட சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணி போட்டு வரோம். என்னது, ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்களா? என்னடி இதெல்லாம்? வேணா ஐஸ்வர்யா வீட்டுக்கு அனுப்பிடலாமா? ஐயோ வேணாம் மேம், எதுக்கு வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு? நீங்களே பாருங்க, ஐசு சிரிச்சிட்டு தானே இருக்கா. அவளுக்கு பயமே இல்லை. இதெல்லாம் சாதாரண விஷயம். அவளுக்கு ரொம்ப ஆசை மேம் இந்த மாதிரி கேம்ப்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு. அதுக்காக தான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் இந்த மாதிரி கேம்புக்குலாம் வருது. வேணாம் மேம், வீட்டுக்குலாம் அனுப்ப வேண்டாம். நாங்கள் பார்த்துக்குறோம் மேம். கரெக்டாக டைமுக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறோம். நாங்கள் பார்த்துக்குறோம். 3 டேஸில் ஸ்டிச்சஸ் பிடிச்சிருவாங்க. காயம் சின்னதாயிடும் மேம், அப்புறமா பார்த்துக்கலாம். சரி மேம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டினியூ பண்ணட்டும் ஐஸ்வர்யா? அதெல்லாம் கண்டினியூ பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 தையல் தானே, அவளே பாருங்க சிரிச்சிட்டு தான் இருக்கா. கேம்ப்னு வந்துட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படுறதுலாம் சகஜம் தானே. சரிங்க மேம். ஆமாம் ஆமாம், ஐஸ்வர்யா அழுததை பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதான் வீட்டுக்கு அனுப்பிடலாமான்னு யோசித்தேன், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா. நல்ல பொண்ணு தான். சரி வாங்க போகலாம். நல்ல வேலைடி, இவளை வீட்டுக்கு அனுப்பல. இவ இப்படி இழுச்சுக்கிட்டு இருந்தது நமக்கு ஒரு வகையில் சாதகமாக போச்சு. சரிடி, வா போவோம்.
இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கு. இவரு எப்ப சொன்னாரு? என்கிட்ட வெயிட் பண்ண சொன்ன மாதிரி தெரியலையே. ஐயோ, நான் இப்ப என்னத்தான் தேடுவேன்? சிஸ்டர் ஏதோ டீட்டெயில்ஸ் கட்டுதா? எதுவும் இல்ல சார். அந்த பொண்ணோட கேஷிட்ட கூட கொடுத்து அனுப்பிட்டேன். சரி சரி பரவாயில்ல விடுங்க. உங்ககிட்ட கோவமா பேசுனதுக்கு சாரி. பரவாயில்ல சார். ஹலோ சொல்லுடா. மச்சான் எங்க இருக்க? கஃபேல இருக்க. என்னாச்சு? ஏய் அந்த பொண்ணு நம்பர் கிடைச்சிடுச்சு. நான் இன்னும் 10 நிமிஷம் அங்க வந்துடுறேன். எங்கேயும் போயிடாத. உண்மையா சொல்ற? ஆமாண்டா அங்கேயே இரு வரேன். ஓகேடா மச்சான், நான் இங்கே தான் இருப்பேன். மச்சான் அந்த பொண்ணு பேரு ஐஸ்வர்யா, அப்பா பேரு தர்மராஜ், ஃபோன் நம்பர் 96. அட்ரஸ் காலம் ஃபில் பண்ணல, எமர்ஜென்சியில் வந்ததுனால அதை கவனிக்காம விட்டுருக்காங்க. போதுமா டீட்டெயிலு? மச்சான் எப்படிடா மச்சான் ஒன்னால மட்டும் இதெல்லாம் முடியுது? அதெல்லாம் அப்படிதான் மச்சான். சில விஷயம் சில பேரால மட்டும்தான் செய்ய முடியும். ஆதாயத்தை நீ எடுத்துக்கோ, ஆராய்ச்சி பண்ணாத சரியா? இந்தா இதான் அந்த பொண்ணு நம்பரு, நோட் பண்ணிக்கோ. சீக்கிரமா ஃபோன் பண்ணி பேசு. ம் சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். என்ன வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? கவலைப்படாதடா, இந்த விஷயம் மட்டும் ஓகே ஆகட்டும். சிறப்பாக கவனிச்சிடுறேன். ஓகே ஓகே, சீக்கிரம் ஃபோன் பண்ணி பேசு. சரி என்னடா பேசுறது? என்ன பேசுறதா? ஏண்டா அதையும் நான் தான் உனக்கு சொல்லணுமா? அதுக்கு இல்ல, ஒருவேளை இது அவங்க அப்பா நம்பரா இருந்தா நீயே பேசி பாருடா. ஏய் ஒருவேளை அவங்க அப்பா நம்பரா இருந்து நான் பேசினா மட்டும் என்ன கொஞ்சம் வர என்ன? உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன உதவாங்க வைக்க பாக்குறியா? சேச்சே அந்த மாதிரி என்னெல்லாம் இல்லடா. என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட வருங்கால மாமனாரு. அவர்கிட்ட எப்படி அவர் பொண்ணை பத்தி அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஓ சார் அதுக்குள்ள ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறீங்களா? ஏய் அவ்வளோ எல்லாம் சீன் இல்ல, நீயே பேசு. என்னடா பேசுறது? ஏய் அதான் டிடி இன்ஜெக்ஷன் போடல, அது போடுறதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்லு. ஆமால. ஓகே ஓகே சூப்பர் ஐடியா. ரிங்கு போகுது. கேர்ள்ஸ் சீக்கிரம் வாங்க. அதோ வரேன் மேம். ஐசு நட. என்னாச்சு உனக்கு? எனக்கு இருக்குன்னு ஆடுற? இல்லடி, கோயில்ல பேசிட்டு இருந்தல அவர் கூட. அப்ப இந்த கோழி வந்தானே போனை ட்ரெஸ்க்குள்ள போட்டேன். இப்ப ஃபோன் பண்றாங்க போல, அதான் வைப்ரேட் ஆகுது. ஐயோ இப்ப எதை எடுத்து பேசிடாத. எது வந்தாலும் கேம்ப்ல போய் பாத்துக்கலாம். ஆமாமா, இங்க ஃபோன் எடுத்து பேசினா கண்டிப்பா மேம் கிட்ட மாட்டிக்குவேன். சரி வா போலாம். என்னாச்சுடா? ரிங்கு போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்க மாட்டாங்களே. சரி பரவாயில்ல விடு. அந்த பொண்ணு டயர்ட்ல தூங்கி இருக்குமோ என்னவோ. மிஸ்டு கால் பார்த்துட்டு அவங்களே கூப்பிடுவாங்க. எப்படியாவது பேசிடலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஃபோன் நம்பர் அது கிடைச்சதே. வெரி குட்டா மச்சான். இப்படிதான் எல்லாத்தையும் பாசிட்டிவாவே எடுத்துக்கணும். சரி வா, நாளைக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிடா.